கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்துவிடும். தேவனுடைய பிள்ளைகளே, மிகச்சிறந்த நறுமணம் பொருட்களை கூட சில மரித்து போன ஈக்கள் கெடுத்து நாற்றமடைய செய்துவிடும். இதை போலவே மிகுதியான ஞானத்தையும் மரியாதையையும் முட்டாள்தனம் கெடுத்து விடுமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல விலையூர்ந்த சென்ட்டு, காஸ்ட்லியான பர்ஃப்யூம், அதை கூட செத்து போன ஈக்கள், அதாவது கர்த்தர் நமக்கு நல்ல சுவாபங்களை கொடுத்திருப்பார், நல்ல பேர் வாங்கியிருப்போம், சொல்லுவாங்க நல்ல காட்ஸ் பயப்படுகிற ஒரு மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய மதியீனத்தினால, முட்டாள்தனத்தினால அது கெட்டு போய்விடுமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக நம்ம அதை ஆளுகை செய்ய வேண்டும். மற்றவங்களிடத்தில் பேசுவது, நம்முடைய காரியங்களை செய்வது, நம்முடைய உள்ளான மறைந்திருக்கிற நல்ல சுவாபங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியெடுத்து காண்பித்து தேவனுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம இடத்துல பேட் கேரக்டர், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர் உள்ள இருக்கும். அது எவ்வளவுதான் நீங்க விலை உயர்ந்து நல்ல பேர் வாங்கினாலும் சின்ன ஒரு ஞானம் இல்லாதனால ஒரு செகண்ட்ல அத்தனை நேமையும் அது கெட்டு போக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளவுதான் நறுமணம் கொண்ட பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் பேச வேண்டிய ஞானம் உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, முட்டாள்தனத்தினால் அது கெடுத்து விடும். என்னுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் அதிகமாய் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், அதிகமாய் வேத வசனத்திலே நாம் சார்ந்திருக்க வேண்டும், அதிகமாய் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு ஓட வேண்டும். அப்பொழுது இது எல்லாவற்றையும் நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய சுவாபங்கள் வெளியே அந்த அளவு தெரியாதபடி தேவன் அதைக்கு பாதுகாக்கிறார். இல்லை என்றால் நீங்க எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் செத்த ஈக்கள், இப்ப பாருங்க, உணவுப் பொருளை ஒரு ஈ அமர்ந்தது என்றால் நம்ம சாப்பிடுவதற்கு யோசிப்போம். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளுடைய வாழ்க்கை முறையும். அதனால மிகுதியாய் நம்ம கவனமாய் நாம் வாழும்போது நிச்சயமாக நம்ம பேர் கெடாதபடி தேவன் நம்மளை பாதுகாப்பார். தேவனிடத்திலே நாம் சார்ந்திருப்போம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிமளத்தை நாங்கள் பாதுகாக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய அனந்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும். மதீனமான வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்யாதபடி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.